ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் சர்ச் லவ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்காகவே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கு மல்டிவிட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமே நம்ம புறாக்கு கொடுக்கணும்னா இங்கிலீஷ் மெடிசனை பேஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் நம்ம வந்து நேச்சுரலாக எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நானும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவேன், பட் அதிகமாக வந்து நாட்டு மருந்தும் நான் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய பேருக்கு நாட்டு மருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாட்டு மருந்து பொறுத்து என்னன்னா உடனே வந்து ரியாக்ட் ஆகாது, அது வந்து ஸ்லோவாக தான் வந்து பேர்டுக்கு கேட்கும். பட் அது ஒன்ஸ் வந்து பேர்டு ரிகவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேர்டுக்கு சிக்கு வராது. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை, அந்த டைம் சரியாயிடும், பட் அகைன் அண்ட் அகைன் வந்து பேர்டு சேம் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்களும் வந்து எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறது பழக்கம் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர் இப்போ நாட்டு மருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாதவங்களும் வந்து அது பழகிக்கோங்க. ஏன்னா புறாக்கு வந்து அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு மெடிசன்ஸாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சூப்பரான மெடிசன். இது வந்து நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் வித் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, லெமன், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், இவ்வளோதான். இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பொருள்லையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் எப்படி நம்ம ஒரு லிட்டர் வாட்டருக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெடிசன் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. அதே மாதிரி தான் வந்து நம்ம நாட்டு மருந்துலேயும் வந்து அளவு இருக்குது. ஒரு சில நாட்டு மருந்தில் அளவு அதிகமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் ஒரு சில இதில் வந்து நம்ம அளவு கரெக்டாக வைக்கணும். அளவு கரெக்டாக வச்சா தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் பேர்ட்ஸுக்கும். அது லைஃப் லாங் வந்து பேர்ட்ஸுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். பேர்ட்ஸுக்கு எந்த ஒரு சிக்கும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 பேர்ட்ஸுக்கு தான் வைக்கிறேன். நான் 1 லிட்டர் வாட்டருக்கான ஒரு இது தான் நான் பண்ணுறேன். அதனால வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு லெமனு, அதுக்கப்புறம் 6 லவங்கம், ஒரு பீஸ் பட்டை, அப்புறம் 10 பூண்டு, அது ஒரு சுண்டு விரல், பாதி சுண்டு விரல் சைஸில் வந்து ஒரு இஞ்சி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கு. அது நம்ம புறாக்கு கொடுக்கும்போது புறாவோட உடம்புல இருக்கிற பாக்டீரியா அண்டு வைரஸை எதிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் குடல்ல இருக்கிற புழுக்களை நீக்க உதவும். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்லிக்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது சொன்னால் பெரிய வீடியோவாக மேக் பண்ணி போடணும். நார்மலாகவே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லைன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதனா இருக்கும்போது ஒரு புறாக்கு ஒரு பல் பூண்டு டைரெக்டாக நம்ம வாயில் கொடுக்கும்போது அந்த பேர்டுக்கு வந்து உடனே ரிகவரி ஆகிடும். பேர்டோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு டைஜஸ்டிவ்காக யூஸ் ஆகும். செரிமான ப்ராப்ளம் இருந்தால் இஞ்சி யூஸ் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இஞ்சி கொடுக்கும்போது இந்த ஒட்டுண்ணு நோய் அந்த மாதிரி எதுவுமே வராமல் புறாக்கு எதுவுமே வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேசிங் டைமில் நம்ம ரேஸ்க்கு ரெடி பண்ணுற பேர்டுக்கு நம்ம இஞ்சி வந்து கொடுக்கும்போது அது அதிக நேரம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கிறதுக்கு இது ஒரு மெயின் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இது மாதிரி இஞ்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா புழிஞ்சிட்டு அது வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போடணும். ஆக்சுவலாக அன்றைக்கி மஞ்சள் இல்லைன்றதில் நான் கொஞ்சமாக தான் மஞ்சள் போட்டேன், அது தெரியல. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடணும். இது தண்ணியில் நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம இந்த போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸு அதை மட்டும் வந்து வடிகட்டி அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல் அது மாதிரி இதில் வச்சும் நீங்கள் அரைக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச அப்புறமா வந்துட்டு அந்த ஃபில்டர் பண்ண அந்த வாட்டரை வந்து புறாக்கு குடிக்கிறதுக்கு வச்சிடலாம். அது வந்து ஒரு பெனிஃபிட்ஸாக புறாக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அந்த அரைச்ச அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம தீனியில் மிக்ஸ் பண்ணி அதையும் தீனி மூலியமாக நம்ம கொடுக்கலாம்.
இதுவும் ஒரு கண்டென்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ரெண்டுமே தண்ணி குடிக்கிறதுலையும் சரி தீனி சாப்பிட்றதுலையும் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம புறாக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த வீடியோவில் இதுதான் வந்து இது மெயின் கண்டென்ட்டு. அதே மாதிரி அந்த லெமன் வந்து ஒரு பவுல் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுத்தில் வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம அந்த அரைச்ச இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ, ஆலிவ் ஆயிலோ இல்லைன்னா வந்து ஹெம்ப் ஆயில், அந்த மாதிரி என்ன ஆயில் இருக்கோ அவங்ககிட்ட, கார்லிக் ஆயில் எதுனா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புறாக்க வச்சிடலாம். லெமன்னாலே விட்டமின் சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. லெமனில் விட்டமின் சி மட்டும் இல்லை, லெமனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. புறாக்கு வந்து லெமன் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த தேவையில்லாத பாக்டீரியா வந்து புறாக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு இதுவை வந்து இந்த லெமன் நம்ம யூஸ் பண்ணுறதால அது தடுக்கும். புறாவோட குடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். லெமன் வந்து மெயினாக ரேசிங் பிஜின்ஸுக்கு ரேஸ் டைமில் பேர்ட்ஸ் ரிகவரிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் நிறைய மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இது ரேஸ் டைமில் பேர்ட்ஸுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ரிட்டர்ன் ஆன பேர்டு வந்து ரொம்ப நீர் சத்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இது லெமன் கொடுக்கும்போது வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த லெமனை யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஆகிற பேர்ட்ஸை நம்ம ஈஸியாக ரிகவரி பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் லெமன்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல முடியல. நான் வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் கூட வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸு. இந்த ரெண்டுமே கூட ஒரு வகை ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி பாக்டீரியலுக்கான பொருள். இதுவும் சேம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கும், பிளட் செல்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஃபைனலாக ஆனியன் பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஒரு முக்கியமான ஒரு ப்ளே பண்ணோம். அது என்னன்னா, ஆனியனில் தான் வந்து மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இது அளவாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆனியன் பொறுத்த வரைக்கும் அளவாக தான் யூஸ் பண்ணணும். ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் சரி, செரிமான பிரச்சனைக்கும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனியன் வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஆனியன் வந்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சளும் சேர்க்கணும். அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்க்கணும். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மஞ்சளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தீனியில் வந்து நம்ம என்ன அளவுக்கு தீனி எடுக்கிறோமோ அந்த தீனியில் கொஞ்சோண்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து அந்த தீனியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம அப்படியே புறாவுக்கு கொடுத்துடலாம். ஆரம்பத்தில் வந்து புறாங்க வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் அது போக போக தான் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். என் பேர்ட்ஸும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுச்சு. அது நான் அப்படியே விட்டுட்டேன், எடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 1/2 hour கழித்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்க நல்லா. ஸோ நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் வைக்கும்போது இது நல்லாவே சாப்பிடும். இது வந்து வீக்லி ஒன்ஸு வைக்கலாம், வீக்லி 2 times வைக்கலாம். இது ஒரு நல்ல மெடிசன் தான். இதில் ரெஸ்பிரேட்டருக்கும் சரி, ஆன்டிபயோட்டிக்கும் சரி, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ரெஸ்பிரேட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரே இதுவாக வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இது தீனிலையும் சரி தண்ணிலையும் சரி ரெண்டுத்துலையும் நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கும்போது வந்து நல்ல பெனிஃபிட்ஸாகவே இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்ட்ஸுக்கு நேச்சுரலாக வந்து மெடிசின்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்ட்ஸுக்கு எந்த சிக்கும் வராது. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸுக்கு போகலாம். பட் அது நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதில் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் எதனால வந்து ஃபுல்லாக நாட்டு மருந்து மாறினேன்னா, நான் வந்து லாஃப்ட்டு செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த லாஃப்ட்டு வந்து நான் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கூண்டு வந்து சிக்காதாக இருந்தது போல். அது நான் வாங்கிட்டு வந்து நான் பெயிண்ட் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருந்தேன். ஆனாலும் மழை டைம் வந்தாலும் சரி எனக்கு கூண்டில் சிக்கு வந்துடும். அப்போதுலேருந்து நான் நாட்டு மருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு வந்து நான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிகவரி பண்ணிட்டேன் பேர்ட்ஸை. இப்போ எனக்கு ஒரு 2 yearsஸாக எந்த ஒரு சிக்குமே எனக்கு இந்த கூண்டில் வரதில்லை. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.